இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை இந்த மேலான காலை ஆராதனைகளிலே வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எளிமையான ஒரு வேத பகுதியும் உங்களுக்கு முன்னால் வைக்கும்படி விரும்புகிறேன். மிக எளிமையான ஒரு தேவ செய்தி, தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வாக்கியமாக நான் அதை கருதுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது இவ்விதமாய் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். இங்கே இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை நான் கொஞ்சம் முக்கியப்படுத்தி சொல்ல, நானே வழி. வேதாகமத்தில் ஏராளம் வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒத்தவாய்க்கு விளக்கவரை இருந்தால் அந்த வழிகள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனாலும் எனக்கு தெரிந்த சில வழிகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு ஆண்டவர் மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன பொழுது, இதோ நான் உங்களுக்கு ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தின் வழியும் சாபத்தின் வழியும் தேவனாலே வைக்கப்பட்டது. சீசோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வழி விலகி போனான் என்று. லூக்கா 19 சகேயுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இயேசுவின் வழியை கண்டுபிடித்துக் கொண்டான். பரலோகம் போகும் வழியை இயேசுநாதர் பிரசங்கித்தார், நரகத்திற்கு போகும் வழியையும் இயேசுநாதர் பிரசங்கித்தார். வேதாகமத்தில் ஏராளம் வழிகள் இருக்கிறது. இங்க இயேசுநாதர் சொல்கிறார், எத்தனை வழிகள் எழுதப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நானே வழி, வேறே ஒரு வழி உங்களுக்கு இல்லை. Praise the Lord. இயேசுவை வழியாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவ்வளவுதானா? இயேசுவே என் வாழ்வின் வழி என்று சொல்லுகிறவர்கள் கொஞ்சம் சத்தமா, கொஞ்சம் சத்தமா. நான் என் வாழ்க்கையில் ஒரே வழி இயேசுதான், அந்த நிச்சயம் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறவர்களுக்கா, உண்மையிலேயே நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் வழியாய் கொண்டால் உங்களுக்கு வருகிற நிறைந்த ஆசீர்வாதங்கள் சிலவற்றை இந்த காலையிலே உங்களுக்கு காண்பிக்கப்பட விரும்புகிறேன். நிறைவான ஆசீர்வாதங்கள், இயேசுவை தன் வாழ்விலே வழியாக கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதன் அடைகிற நிறைந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். இல்லை, எளிமையானவைகள் தான், ஆனால் அது நிறைவானவைகள். அது நிறைவானவைகள் இயேசுவை வாழ்க்கையிலே வழியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்வுக்கு அது நிறைவானவைகள். யோவான் சுவிசேஷத்தில் இயேசுநாதர் சொன்னார், திரும்ப திரும்ப நம்ம சொல்லுகிற ஒரு வசனம், 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் அழகாய் சொன்னார், வடிவை பார்க்கலாம். நானே வாசல். வாசல் என்று சொல்லிவிட்டு என் வழியாய், நானே வழி, என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தார். பிரவேசித்திருக்கிறவர்கள் எல்லாம் இன்னொரு முறை கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். கவனிங்க, இயேசுதான் என் வாழ்க்கையின் வழி, இயேசு அல்லாமல் வேறே ஒரு வழி என் வாழ்க்கையில் இல்லை, எனக்கு வழி அவரே என்று சொல்லுகிறவர்கள் கவனிங்க. அவர் சொல்லுகிறார், என் வழியாய், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால், யாராயிருந்தால். நல்ல கவனிங்க, இங்க ஜாதி மதம் ஒன்றும் இங்கே கொடுக்கப்படவில்லை. அவன் படித்தவனா, படிக்காதவனா, ஏழையா, பணக்காரனா, உயர்ந்தவனா, தாழ்ந்தவனா, யார் என்று வித்தியாசம் இல்லை. எந்த ஒரு மனிதனானாலும் இந்த காலை ஆராதனைகளை பங்கெடுத்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்தும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், கர்த்தருடைய பிள்ளையே, நீ இயேசுவின் வழியிலே பிரவேசித்திருந்தால், அவரை வாழ்க்கையிலே வழியாக கொண்டிருந்தால், அங்கே அவர் சொல்லுகிறார், என் வழியாக அவர்கள் பிரவேசித்தால் கரங்களை கட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறார். அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம், ரட்சிப்பு. இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்த ஆவியானவர் தருகிற ரட்சிப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நமக்கு எல்லாருக்கும் பாவ மன்னிப்பினால் உண்டாகும் ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஆவிக்குரிய ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு, அதற்கு பெரிய சந்தோஷத்தை ஆவியிலே தந்திருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை அந்த ரட்சிப்பு சந்தோஷத்தை தந்திருக்கிறது. ஆண்டவர் அவர் வழியாய் அந்த வழியிலே பிரவேசிக்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பு மட்டுமல்ல, பாவத்திலிருந்து வருகிற ஆத்தும ரட்சிப்பை மட்டும் தரவில்லை, இன்னொரு விசேஷ ரட்சிப்பை
ரட்சிப்பை தருகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அது விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் வாசியுங்கள். உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த காலையிலே ஆவியானவர் உங்களுக்கு அதை காண்பிக்கும்படி விரும்புகிறார். படி வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றார். இப்ப ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு அழைத்து சொல்லட்டும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் இருந்து சில வேளைகளில் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க வேண்டும். அவர் கிருபை உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் மனதுருகிறவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் அணைக்கிறவர், அவர் ஆற்றுகிறவர், அவர் தேற்றுகிறவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர். இதெல்லாம் உண்மை 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 முற்றிலும் உண்மை, 100% உண்மை. ஆனால் இந்த நல்ல தேவனிடத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் சில வேளைகளிலே எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆறுதல்படுத்துகிற தேவனிடத்திலிருந்து ஒரு எச்சரிப்பின் சத்தம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறவர்கள் கரமியத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வதிக்கிற தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு தாய் தேற்றுவது போல என்னை தேற்றுகிற தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்கள். நோவா நீதிமான், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவருக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் உண்டான போது அவன் பேழையை உண்டு பண்ணினான். உண்டு பண்ணி படித்து தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு ஆலயம் சொல்லுங்க. குடும்பத்தின் ரட்சிப்பு எப்படி? தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட போது சுதந்திரவாளியானான். என்ன நடக்க போகிற ஆக்கினை தீர்ப்பு, அதாவது வரப்போகிற ஆபத்து, வரப்போகிற அழிவு, வரப்போகிற வேதனை, இதுல சிக்கிக் கொள்ளாதபடி நானும் என் குடும்பமும் காக்கப்படுவதற்காக தேவன் அருளும் ஒன்றுக்கு பெயர்தான் ரட்சிப்பு. எத்தனை பேர் நாம் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு அதை புரிந்து கொள்கிறீர்கள்? நீயும் குடும்பமும் வரப்போகிற ஆபத்திலே சிக்கி அழியாதபடி, வரப்போகிற ஆக்கினையிலே சிக்கி அழியாதபடி நீயும் குடும்பம் காக்கப்படுவதற்காக தேவன் அருளின ஒன்றுக்கு பெயர்தான் ரட்சிப்பு. நோவாவுக்கு பேழை, நமக்கு இயேசு, நம்முடைய வாழ்க்கை இயேசு. இயேசுக்குள்ளே ஒரு மனிதன் இயேசு வழியாக பிரவேசித்தான். ஆனால் தேவன் சொல்லுகிறார் பாதுகாக்கப்படுகிறார். அவன் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது, அவன் சந்ததிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். யோபுவை நமக்கு நன்றாக தெரியும். அவன் இயேசு வழியாக உள்ளே பிரவேசித்தானா என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் இயேசு அவரை சுற்றிலும் வேலை எடுத்திருந்தார். இயேசுவை பாதுகாக்கும் வேலை யோபுவை சுற்றி உண்டாயிருந்ததினாலே யோபுவை சாத்தான் தொட முடியவில்லை. யோபுவின் சொத்தை சாத்தான் தொட முடியவில்லை. யோபுவின் குடும்பத்தை சாத்தான் தொட முடியவில்லை. இயேசுவினிடத்திலே தேவனிடத்திலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். விருதாவாகவா அவன் உண்மை சேவிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து சாத்தான் சொல்லணும், சும்மாவா சர்ச்சுக்கு போறாங்க, சும்மாவா அல்லேலூயா போடுறாங்க, சும்மாவா ஜெபம் ஓடுறாங்க. தேவன் அவர்களையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ? நானே வழி, நானே வழி. பாதுகாப்பிற்கு வழி அவரே, பாதுகாவலுக்கு வழி அவரே. அவரை கடந்து வந்து எதையுமே தொட முடியாது, யாருமே தொட முடியாது. என்ன சொல்லுகிறார்? அந்த உள்ளும் புறம்பும். இங்கதான் நமக்கு எல்லாம் பெரிய பிரச்சனை. இந்த உள்ள போய் முதல்ல உள்ள இருக்கிறத அனுபவிக்க தெரியும். இயேசுவின் நான் வழி, என் வழியாக பிரவேசித்தால் உள்ளே போய் மேற்கொள்ள உள்ள ஒரு மேய்ச்சல். என்ன கவனிக்கிறீங்களா? பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கிறீங்களா? உள்ள போவீங்களா? இயேசுவின் வழியாக உள்ள போகணும். என் வழியா ஒருவர் பிரவேசித்தால்
இயேசுவின் வழியை கண்ட ஒரு மனிதன், இயேசுவின் வழியாய் உள்ளே பிரவேசித்திருக்கிற ஒரு மனிதன், கர்த்தர் என்னுடைய பாதுகாப்பை வரையறுத்து வைத்திருக்கிறார், என் குடும்பத்தின் பாதுகாப்பை வரையறுத்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எனக்கு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய கிருபைகளை, ஆவிக்குரிய வரங்களை, ஆவிக்குரிய அனுபவங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில சம்பூரணமாய் குறைவில்லாமல். ஆமா, நீங்க பாருங்க, எல்லாம் ஒரு மாதிரி நினைக்க கூடாது. எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும். அது ஆவிக்குரிய கிருபை. இல்லையா சொல்லுங்க, எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும். நான் மேய்ச்சலை கண்டலை அங்க போய் அந்த புல்ல சாப்பிடணும். அவன் நம்மை மேய்க்கிறார், உள்ளாத வைக்கிறார். தீர்க்க தரிசனத்தின் ஆவி உள்ள இருக்கிறது. அப்படி மேயும் ஆடை வாடை இந்த மழைக்காலம் விட்டீங்கன்னா இந்த பச்சை பிள்ளைகள் அப்படியே மேய்க்குது. இந்த அனிமல் பிளானட் அந்த சேனலை பார்த்தா ஒரு வித மாடு, அது மாடா என்ன ஒரு மாதிரி மாடு 1000 கணக்கில் வரும். அது அப்படியே மேய்க்கிட்டு போயிட்டுன்னா அங்க இருந்து பச்சை பிள்ளை போலும் காலியாயிடும். அப்படியே போயிடும், உடனே சாப்பிட்டு போயிடும். அப்பொழுது நான் அனுபவிக்கணும், அப்படி அந்த வழியாக்கணும். அதுக்கு ஒரே வழி இயேசு தான். இயேசு வழியா விட போன ஆவிக்குரிய வரங்கள் யாரோ ஏன் எழுப்புவதாக தெரியுமா? இந்தியா ஏன் எழுப்புவதாக தெரியுமா? ஜெபம் பண்ணாததுனால அல்ல, ஆராதனை முறைகளால் அல்ல, உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய வரங்களை அனுபவிக்காததுனால. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள், அவர் வழியாக சென்ற பிள்ளைகள், அவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய கிருபைகளை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய வரங்களை, ஆவிக்குரிய பலனை வாழ்க்கையில பூரணமாக நேராததுனால, அனுபவியாததுனால இந்தியா எழுப்புவதை காணவில்லை. ஜெப குறைவு அல்ல, பிரசங்க குறைவு அல்ல. ஒரு லேக சொல்ல பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆராதனை குறைவு அல்ல, ஆராதனை வெடித்து சிதறுகிறது, ஜெபம் வெடித்து சிதறுகிறது. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவியாமல் இருக்கிறது. காலையிலே சபையே விழித்தெழுப்பி விடு. கிறிஸ்துவின் வழியாக உள்ளே வந்திருக்கிறார். பக்கத்தில் காலை சாதாரணமானவர்கள் எண்ணக்கூடாது. சூத்திரம் யாரோ ஒருவர் கை வச்சா சொல்லப்படாது. ஆமென் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, கையை வச்சா சொல்ல நடக்கணும். அது எப்ப வரும் தெரியுமா? உள்ள இருந்து அந்த காரியங்களை அனுபவிக்கும் போது அந்த அதிகாரம் வரும், அந்த பவர் வரும், அந்த வரம் வரும். மற்றவரை வராது. அபியாசிக்கிறதுனால நடக்குமா? நடக்கும். முடியுமா? முடியும். அபியாசிக்கிறதுனால வெளியே இருந்தல்ல, உள்ளே இருந்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும். இப்ப சொல்லுங்க, தலைக்கு மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நான் அனுபவிக்கும்படியா இயேசுவுக்குள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. இந்த காலையிலே சபையை ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிரப்புகிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் தேவ ஜனத்திற்குள்ளாய் இருந்து வெளிப்படட்டும். தேசம் தேவனை அறிவினை வளர்ப்பதற்காக தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நீங்கள் சாதாரண விசுவாசிகள் என்று சொல்லுகிற பட்டியலில் இராதபடி ஆவிக்குரிய கிருபைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக எழுப்பிவிடுங்கள். தேசம் அதை எதிர்பார்க்கிறது, தேசம் அதை விரும்புகிறது, தேசம் எதிர்பார்த்து விரும்பி காத்திருக்கிறது. யாரோ வர வேண்டும் என்று எதிர்பாராமல் இவர்களை கொண்டு அது நடக்கிறது என்று சொல்லுவோம். எத்தனை பேர் சாட்சி சொல்லுவீங்க? நாங்க ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் சாட்சி சொல்லுவீங்க? நாங்க ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் சாட்சி சொல்லுவீங்க? நாங்க ஜெபம் பண்ண மாசங்கள் தரக்கு எத்தனை பேர் சாட்சி சொல்லுவீங்க? நாங்க ஜெபம் பண்ண ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட எத்தனை பேர் சொல்லுவீங்க சாட்சி? பிரைஸ் தி லார்ட். இம்மட்டும் பாவிச்சி வராதே. ஆமென் சொல்லுங்க. யோசுவாவின் காலத்திலே மட்டுமல்ல, இந்த காலத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு அதை செய்ய அந்த கிருபையின் மரங்களை எங்கள் மேல் சம்பூரணமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் வழியாய் பிரவேசித்தார். ஒருவேளை இன்னும் அது வெளிப்படல அப்படின்னா இவங்க போல வழி சரியில்லை போல இருக்கு, வழி சரியில்லாம இருக்கும். சரியா? உள்ள வந்துட்டீங்களா? அந்த வழியா வேற வழியா வருவீங்களா? இயேசுநாதர் சொன்ன வேற வழியா வரதுன்னா கள்ளனும் கொள்ளைக்காரன். அப்ப கள்ளனை கொள்ளைக்காரன்னா அவன் பாக்கெட்ல பணம் நிறைய இருக்கும். இருக்குமா இருக்காதா? கொள்ளைக்காரன் பாக்கெட்ல பணம் நிறைய இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா?
அந்த இயேசுவின் வழியில போனா முதல்ல நம்ம மேயக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒன்றுக்கு பேர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய கிருபை. அதுல ஒருவரை மட்டும் என்று சொல்வதற்கு இல்லை, ஒரே ஆவியானவர் அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். தேவைப்பட்டார். இப்ப வீட்டுல சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது, பகிர்ந்துறதுக்கு ஆள் இருக்குது. எனக்கு என்ன தேவையோ அதற்கு தருவாங்க. தெரியுதா? எல்லா இடத்துலயும் நான் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாம் எனக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. ஆவியானவர் ஒருவர், வரங்கள் எல்லாம் அவருடையது. பகிர்ந்து கொடுக்கிறவர் அவர். அவர் அவருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தேவையா? எவ்வளவு தேவையோ அவ்வளவு, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு, எவ்வளவு மேய முடியுமோ அவ்வளவு. வயலை கொஞ்சம் பெருசாக்கலாமா? ஆவிக்குரிய கிருபைகளை மேய்வதற்கு நமக்கு உள்ள இருக்கிற ஆத்மாவுடைய வயலை, அந்த ஆவிக்குரிய வயலை கொஞ்சம் பெருசாக எல்லாத்தையும் சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. சொல்லுமா? பக்கத்துல தொட்டா சொல்லமாங்க. ஆகுமா? உள்ள உடனே இயேசு வழி என் வழியாக பிரவேசித்தார். யாரும் நாங்க சீல் பண்ணல, என் வழியாக ஒருவர் பிரவேசித்தார். இந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டு இருங்க. என் வழியாக ஒருவர் பிரவேசித்தார். யாராயிரு அவன் இயேசுவாக சொன்னது. ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் இப்ப போராப்பா வருவான். அமீன் சொல்லுங்க. இதுக்கு பிறகுதான் வெளியே, இதுக்கு பிறகுதான் வெளியே. வெளியே ஆசீர்வாதம் உண்டா? உண்டு. உலகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டா? உண்டு. பாருங்க, கண்ணத்தை பாருங்க. என்ன சொன்னாலும் எங்க ஆட்கள் போறாங்க. பாருங்க, ஒரு அழிவா சொல்லுங்க. எப்படி சொன்னாலும் பிசாசோட தூக்காட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் என்ன 1006 மணிக்கு நேரம் செய்தி கேட்கிறதுக்கு அனுமதி இல்லை. இதான் பிரச்சனை. நம்ம தேசங்களிலே சத்தம் பண்ணுகிற தந்திரமாக 3 மணிக்கு ஆகாதையா எல்லாரும் 3 மணிக்கூறும் அங்க நேரத்துக்கு பூத்து தண்ணியை வட்டி ஆகாது. 6 மணிக்கு உட்கார்ந்து வசனத்தை கேட்கணும்னு சொன்னா சாத்தாண்டால் 3வது வார்த்தை கொண்டு போயிடும். நீ வசனத்தை கேட்கணும் விடுதலை வாங்கிடுவேன். நீ வசனத்தை கேட்கணும் பல்லவத்தை சொந்தக்காரி ஆகிடுவேன். நீ வசனத்தை கேட்கணும் எனக்கு இறங்கி சாதம் பண்ணி எடுத்துருவேன். வசனத்தை மட்டும் கேட்கக்கூடாது. 3 மணிக்கு டான்ஸ் ஆடு. நான் அவன் கூட சேர்ந்து நான் ஆடுவேன். அவன் கூட ஒன்ன விட நான் டான்ஸ் ஆடுறதே இல்லை. பரதநாட்டியம் நானாக்கு உலகத்துக்கு அனுப்புறது. நாட்டிய கலைஞனே நான் தான், நாட்டிய பேரோடையே நான் தான். அதெல்லாம் நான் தான் அறிமுகப்படுத்துறது. நீ டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சா உங்களோட நானும் டான்ஸ் பண்ண ஆரம்பிப்பேன். இயேசுநாதர் நடன கலைஞர், நாட்டிய பேரோடை அல்ல இயேசுநாதர். சொல்லுங்க. அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர். சொல்லுங்க. நான் சத்தியமானவர், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க, நாட்டியத்தை கற்றுக் கொடுக்க வரல. சொல்லுங்க. சத்தமா வெளியே போய் மேட்ச்ல கட்ட வழி ஒண்ணு, வழி தவறினாலும் பங்கு போகல. ஒன்று உள்ள இருந்தால் இவை அனுபவிப்பான். 2வது வெளியே, வெளியே வெளியே ஆசீர்வாதம் உண்டா? உண்டு, உண்டு. ஏன் கிறிஸ்தவத்தை கடல், ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கடல் இருக்கிறான், ஏன் ரட்சிக்கப்பட்ட கடல் இருக்கிறான், ஏன் ரட்சிக்கப்பட்ட கூட கஷ்டப்படுறான். தேவனுடைய பிள்ளை வழி சரியில்லை, வழி சரியில்லை, வழி சரியா. புறம்பும் வெளியே மேற்சலை கண்டடைவான். நாமே சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. கொஞ்சம் அழுத்தி சொல்ல போறேன். 1 Timothேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யம், உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். ஆமென். உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் நல்ல சொல்லுங்க. ஆமென் சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளை ஐஸ்வர்யவராக இருக்கலாம், தவறு இல்லை, தவறு இல்லை. அங்க 2 ஆலோசனை சொல்லப்படுது. நீ ஐஸ்வர்யவராக இருக்கும் பொழுது இருமாப்பான சொல்ல வரப்படாது. நான் பெரிய ஆளாகும், எனக்கு நிறைய பணம் இருக்குது, நான் கோடீஸ்வரன், அப்படி எனக்கு இருமாப்பான சொல்ல எனக்கு வரக்கூடாது. லட்சியங்கள் பெட்டியில் இருப்பது தவறல்ல. லட்சியங்கள் பெட்டியில் இருப்பதனால உன் லட்சியம் தவறவிடக்கூடாது. நீ அங்கு பெருமை அடித்து விடக்கூடாது. உன் இருதய வேட்டினை கொண்டு விடக்கூடாது. 2வது சொல்லுகிறார், நிலையற்ற ஐஸ்வர்யத்தினால் நம்பிக்கை வைக்காது. பணம் வீட்டில் இருப்பதனால, பணம் பேங்கில் இருப்பதனால இனிமே நாங்கள் தப்பிக்கிடுவோம், இனிமே பிள்ளைகளெல்லாம் தப்பிக்கிடுவோம், அப்படி என்று மட்டும் சொல்லிவிடாது. சொல்லுங்க. பெரிய வீட்டை கட்டிட்டோம், நிறைய பணத்தை பிள்ளைகளை சேர்த்துட்டோம், இனிமே கவலையில சொல்லிவிடாது. நிலையற்றது, நிலையற்றது. பணம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா. நீங்க சமயத்தில் ஊழியக்கார
சொல்லுங்க ஐயா, என் பாஸ்டர்ஸ் சொன்ன மிஷனரிஸ், நமக்கு எல்லாருக்கும் கஷ்டங்களும் பாடுகளும் தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆனால் தேவன் நமக்கு பணத்தையும் கொடுக்கும்படி அனுமதித்திருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கு கொடுப்பதாக வாக்குப்படி இருக்கிறார். பிரச்சனைகள் நமக்கு உண்டு, நெருக்கங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. நான் சொன்ன எங்க இருக்கிற உங்கள் பலரை தேவன் கோடிக்கணக்கான பணத்திற்கு சொந்தக்காரர்களாக நடத்துகிறவர்கள் அனுபவிகளை மாற்ற தேவனாலே முடியும். நீங்கள் அதை ஆளுகை செய்ய முடியும். ஒண்ணு, அது வரும்பொழுது ஆகாத்து விட்டது, கிடைத்து விட்டது என்று பெருமை அடிக்காமல், இனிமே கவலையே இல்லை என்று சொல்லி நம்பிக்கையும் வையாமல் ரெண்டும் பண்ணிடக்கூடாது. இயேசுநாதர் சொல்கிறார், என் வழியாய் பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் புறமும் தீமத்தை என்ன சொல்கிறார்? தீமத்தைக்கு நான் அனுபவிப்பதற்கு, அனுபவிக்கிறவங்க மேற்கூடிய கிருபை உள்ளவர்கள், நாம் அனுபவிப்பதற்கு, நாம் மேய்ந்து அனுபவிக்க வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் எனக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற கரங்களை கட்டி அது நல்லதே வெளியேயும் எனக்கு மேய்ச்சல். நான் வெளியேயும் அனுபவிக்கிறவன், நன்மைகளை அனுபவிக்கிறவன். எதை அனுபவிக்கிறவன்? நன்மைகளை அனுபவிக்கிறவன். சகல நன்மைகளையும் நான் சம்பூர்ணமாக அனுபவிப்பேன். இயேசுநாதர் இந்த பூமிக்கு வந்தார். அவர்கள் பூமி முழுவதும் மாம்ச நாட்களை சுற்றி நடந்தபோது நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 நன்மை செய்வடியாகவே சுற்றி தெரிந்தார். இந்த ஆண்டவருக்கு என்ன பேர்? நன்மைகள் நாயகன். நன்மையை வழங்காதிருப்பாரோ? ஆமென், ஆமென். இதுவரை நான் தீமையை அனுபவிச்ச சாமி, இன்னைக்கு தான் விஷயமே புரிஞ்சுவிட்டது. இதுவே நான் இந்த உலகத்தில் நன்மையை அனுபவிக்க போறேன். பிரைஸ் தி லார்ட். நாம் அனுபவிக்க பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள், அனுபவிக்க பிறந்தவர்கள். நன்மையானவைகளை தீமையானவைகளை என்று நான் சொல்லவில்லை. நன்மையானவைகளை சம்பூரணமாய் கொடுக்கிற நமக்கு தேவன். இந்த காலை ஆராதனையில தேவனுடைய பிள்ளைகள் அவர் வழியாய் பிரவேசித்தார். இந்த வாக்கியம் 3 காரியத்தை சொன்னீங்க. இன்னொரு காரியத்தை கூட காலையில் சொல்லுங்க. முதலாவது சொல்ல உங்களுக்கு சொல்றேன், ஒன்றை கூட சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் வழியா, ஒரு ஈஸியான வார்த்தை திரும்ப திரும்ப கேட்கிறது. ஆனா உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கொஞ்சம் அளவிடட்டும், கொஞ்சம் எரிய ஆரம்பிக்கட்டும். அதை சொல்லட்டும், நான் இருக்கிற இடம் இன்னொருக்கு எனக்கு தெரியும். நான் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாதுகாப்பு அழகாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே என்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆமென். இன்னொரு ஆசீர்வாதம் சொல்லுவேன். சரி, அதையும் சொல்லுங்க. படிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரெண்டையும் சேர்த்து படிங்க. அந்தபடி நாம் இருதரத்தார் பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் வழியாய், அவர் மூலமாய், இயேசுவின் வழியாய் நாம் பிரவேசித்தபடியினாலே பிதாவினோடு கூட சேரும் பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இந்த காலவேளையில்? உங்களுக்கு தெரியுமா, மோசே ஆண்டவரத்தில் சொன்ன, ஐயா ஒரு முறையாவது உங்க முகத்தை நான் பார்க்கணும், ஒரு முறை அந்த முகத்தை மட்டும் எனக்கு காட்டும். என்ன சொல்ல தெரியுமா ஆண்டவர்? மோசே, என் முகத்தை பார்த்தவன் ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. யார் மோசே? எவ்வளவு கிருபை கொண்டவர்! அப்படியே தேவ சத்தம் கேட்கிறவர். மோசே சொன்னார், நீ பெரிய ஆள் தான்ப்பா, என் முட்ட இருக்கிறவன் தான், என் சத்தத்தை கேட்கிற ஆள் தான், எல்லாம் செய்யலாம், என் முகத்தை மட்டும் நீ பார்க்க முடியாது. சொல்லுங்க. இயேசுநாதர் நமக்கு என்ன செய்கிறார்? என் மூலமாய், இயேசுவை என் மூலமாய் பிதாவினிடத்தில் சேரும் வாக்கியம். நானும் பிதாவும் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த கிருபை பெற்றிருக்கிறீர்கள்? இந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு? இயேசுநாதர் சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று. என்னை கண்டவர் பிதாவை கண்டார் என்று சொன்னவர், என் மூலமாய் நீங்களும் பிதாவினோடு சேரும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள். கரங்களை தட்டி
நீங்க எங்க சேர்ந்திருக்கிறீங்க? பிதாவோடு சேரும் சாட்சி. அவர் மூலமாய் அவர் வழியாய் என் வழியாய் நீ பிதாவோடு சேர்கிறாய். நம்ம யாராய் இருந்தோம்? ரோமர் 5:8, 10 நாம் பாவிகளாய் இருந்தோம், நாம் சத்துருக்களாய் இருந்தோம், நாம் பலனற்றவர்களாய் இருந்தோம், தகுதி இல்லாதவர்களாய் இருந்தோம். அவரை பார்க்க, அவரை பேச, அவர் பக்கத்திலே போக நம்மால முடியாத காலங்கள் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ நாம் பிதாவும் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். சர்வ சிருஷ்டிகளாகிய தேவனோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவோடு இணைக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லவில்லை. சர்வவல்லமையுள்ள தேவனோடு கூட, யெகோவாவோடு கூட, பிதாவோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரிக்க முடியாத அந்த உறவை நமக்கு உருவாக்கி தந்தது இயேசுவின் வழி. பிரைஸ் தி லார்ட். யாரோடு இருக்கிறீர்கள்? இயேசுவோடு. என் வழியாய் பிரவேசித்தார். இயேசுநாதர் உன் குணக்கும் உன் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உனக்கு அங்கே அனுபவிக்கும்படியாக இருக்கிறது. உலகத்திலே சகல நன்மைகளை நீ அனுபவிக்கும்படியாக உனக்கு நான் சம்பூர்ணமாய் கொடுப்பேன். ஒருவர் கண்டிராத காணக்கூடாத இறைவனாகிய தேவனோடு பிதாவோடு உன்னை நான் சேர்த்து வைப்பேன். என் வழியாய் பிரவேசிப்பாயோ என்ற கேள்வி இன்றும் நமத்தில் இருக்கிறது. அவர் வழியாய் பிரவேசித்த நீங்கள் வாக்கியமாங்கள் எழுதின கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்க போகிறோம். சில நிமிடங்கள். பிரைஸ் தி லார்ட்.